ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஸோ இதில் வந்து கோவிடுக்கு அப்புறமான ஹார்ட்டுக்குள்ளே இருக்க இன்ஃப்ளமேஷன் அது வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அறிவியல் தரவுகள் வந்து ஒத்துக்கிறாங்க. இந்த இன்ஃப்ளமேஷன் ஆனால் உண்மையாக சொன்னோன்னா கோவிடில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க வந்து விட்டமின் டி கம்மியாக இருந்தவங்க. ஆண்களுக்கு முக்கியமாக, பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன்னால அந்த எஃபெக்ட் கம்மி. நாங்கள் மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ அவங்களுக்கு ஆண்களுக்கான ஸ்ட்ரெஸ் ரொம்ப பணம் சார்ந்த ஸ்ட்ரெஸ்ஸுகளை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அழுத்தி வைக்கிறோம். இன்னைக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் அதையே சொன்னார். எல்லா டெஸ்ட்டும் காலைல பண்ணியிருக்காங்க, எல்லாம் நார்மலாக வந்து தான் சாயங்காலம் ஹார்ட் அட்டாக், உயிர் இல்லையா. இப்போ ஒரு பேட்டியில் கேட்டாங்க, மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னா அது பெண்களுக்கு தானே வரும், ஆண்களுக்கெல்லாம் வருமா அப்படின்னாங்க. பெண்கள் மூட் ஸ்விங்கில் கொலை பண்ணதில்லை, ஜெயிலில் ஆண்கள் தான் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை திடீர்னு வந்து நிறைய பெண்களோட பழக ஆரம்பிச்சிருக்கீங்களா கேட்டால் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அதனால பெண்களோட அப்போனா நீ ஸ்ட்ரெஸ்ஸை தான் சரி பண்ணும். ஒரு டீனேஜர் பையன் சொன்னான், ஐயோ இன்பாக்ஸில் வந்து எப்படி தான் இப்படிலாம் பேசுகிறாங்களோ அப்படின்னு. அப்போ சொன்னான், உங்களுக்கு என்ன ஆண்டி, எங்களுக்கு ஒருத்தர் கூட பதில் போட மாட்டேங்கிறாங்க, எங்கள் கஷ்டம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. சார் பிளைண்டாக வந்து இந்த மாத்திரை சாப்பிட்டா இது சரியாயிடும், இன்னைக்கு ஜலதோஷமே சரியாக மாட்டேங்குது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். உணவும் உணர்வும் அப்படின்ற தொடரில் நியூட்ரிஷனிஸ்ட் திருமதி கிருத்திகா தரன் அவர்கள் நம்முடைய தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்னைக்கு அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவர் வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். தங்களுக்கும் நக்கீரன் அன்பான நேயர்களுக்கும். நம்ம இந்தியாவிலேயே வந்து நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான காரணத்துக்காக இறப்பு ஏற்படுது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் சொல்லலாம். அந்த ஹார்ட் அட்டாக் வந்து வயதை கடந்து இளம் வயதினருக்கும் வருது, தொடர்ந்து நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த உணவையும் உணர்வையும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? நிஜமாக இப்போ வந்து போஸ்ட் பேண்டமிக் அப்படின்னு ஒரு ரிசர்ச் எடுத்திருக்காங்க. நம்ம வந்து வெறுமனை வந்து உணவு உணர்வு அப்படிங்கிறத விட போஸ்ட் பேண்டமிக்கில் வந்து 30% ஹார்ட் அட்டாக் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் வந்து கோவிடுக்கு அப்புறமான ஹார்ட்டுக்குள்ளே இருக்க இன்ஃப்ளமேஷன் அது வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அறிவியல் தரவுகள் வந்து ஒத்துக்கிறாங்க. அதாவது கோவிடால் அஃபெக்ட் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் கோவிட் வந்து யாரை அஃபெக்ட் பண்ணிச்சு யாரை விட்டுச்சுன்னே தெரியல. இது ஏன்னா அது வந்து கோவிட்ங்கிறது ஒரு காற்றுல வந்த வைரல். அது வந்து நீங்கள் சிவியராக அஃபெக்ட் ஆனவங்கள தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அஃபெக்டை பண்ணாதவங்க அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்க தான் வாய்ப்பு. அப்போ கோவிடுக்கான நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிரெயின் செல்லில் நிறைய பேர் பாதிச்சிருக்கு. இப்போ எனக்கே கோவிட் வந்தப்போ என்னாச்சு அப்படிங்கும்பொழுது எனக்கு வந்து ஆக்சுவலி இன்ஜெக்ஷன் போட்டப்பறம் தான் எனக்கு கோவிடுன்னு சொன்னாங்க. ஸோ எதனால் வந்துச்சு அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கோவிட் வந்தபோது ஞாபக மருதி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ என்ன எப்படி திடீர்னு ஞாபக மருதி எனக்கு வந்தது அப்படிங்கும்பொழுது நான் வந்து அப்போ டாக்டர்ஸ்கிட்ட பேசும்பொழுது பல்மனாலஜிஸ்ட் சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி கேசஸ் வருது அப்படிங்கும்பொழுது தான் அப்போ தான் டாக்டர்ஸே ரிவல் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் கிளப் ஹவுஸில் டெய்லி பேசினோம், போஸ்ட் கோவிட் அவேர்னஸ் கொடுத்துட்ருந்தோம். நான் ஒரு பல்மனாலஜிஸ்ட், ஒரு கைனிக்கு, ஒரு சித்தா எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு 100 days போஸ்ட் கோவிட் அவேர்னஸ் கொடுத்தோம். அப்போ நிறைய கேசஸ் வரும்போது தான் எங்களுக்கே அது ரிவல் ஆச்சு. அது வந்து பிரெயினை பாதிக்குது, ஹார்ட்டில் வந்து இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது, இப்படி நிறையா விஷயங்கள் வந்து போஸ்ட் கோவிட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அந்த விஷயங்களும் ஹார்ட் அட்டாக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். வெறுமனே அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஹெல்த் வந்து பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள்னால முன்ன ஒரு 20 வருஷத்தில் வந்து ஒரு 80%க்கான ஹார்ட் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யங் ஏஜில் வந்து 20%, அதாவது 20லேருந்து 45 வயதுக்குள் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் அதிகரிக்கிறதா வந்து சர்வே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 30% அப்படிங்கிறது நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே 1%ங்கிறதே அத்தனை கோடி. நம்ம 100 கோடி மக்களில் வந்து 30% அதிகரிக்குது அப்படிங்கிறபோது நம்ம எல்லாருமே கோவிட்னால ஏதோ இன்டெரக்டாவோ டைரக்டாவோ இல்லாட்டி நம்ம மாத்திரை இது இன்ஜெக்ஷன் இது தடுப்பூசி போட்டோ இருக்கும். அப்படிங்கும்போது யாருக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்கும் யாருக்கு இன்ஃப்ளமேஷன் இல்லை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ ஈவன் நான் சில டாக்டர்கிட்ட பேசும்பொழுது எங்களுக்கெல்லாம் தெரியல, இப்போ வரக்கூடிய பிரச்சனையில் வந்து கோவிட் பாதிச்சிருந்தால் நாங்கள்லாம் வந்து ஆஸ்பிரின் மாதிரியான மாத்திரைகளை கொடுத்துடலாமான்னு யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மருத்துவர்கள், ஏன்னா என்னோட கிளையன்ஸை கிட்டத்தட்ட ஒரு 10-15 மருத்துவர்கள் உண்டு. எல்லா விதமான மருத்துவர்களோடு நான் பழகிறது உண்டு. ஸோ அப்போ நானே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த மருத்துவர்களோட பழகிற விஷயங்கள் எனக்கு வந்து அதிகம். அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க ஆஸ்பிரின் கொடுத்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மருத்துவர்கள். அதாவது
யாருக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு தெரியல, யாருக்கு அடைப்பு இருக்குன்னு தெரியல, எதுக்கும் ப்ரிகாஷனாக கொடுத்துட்டா பரவாயில்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கல. சில மருத்துவர்களை யோசிக்கிறதா பகிர்ந்துக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எல்லா மருத்துவர்களும் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. எங்கிட்ட ஒரு மருத்துவர் வந்து இப்படி பர்சனலாக சொன்னார், எனக்கே யோசனையாக இருக்குது, நானும் போட்ட போகிறேன், நானே மாத்திரை எடுத்துக்கலாம்னு தோணுது, ஒரு நம்ம பிகாம்னஸ் மாரி ஆஸ்பிரின் இனிமேல் எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க. பட் ஹார்ட் அட்டாக் வந்து வெறும் கோவிட் மேலே மட்டும் பழி போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. கோவிட் வந்து 100 பேரோ 130 பேரோ ஆயிருக்கே தவிர்த்து ஆல்ரெடி 100 பேர் ஹார்ட் அட்டாக் வந்தவங்க இருக்காங்க. அப்போ ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய காரணங்கள் என்ன? ஏற்கனவே இதய சம்பந்தமான நோய்கள் இருக்கோ கோவிட் வந்துச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாக தாக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து இன்ஃப்ளமேஷன். அது இதய சம்பந்தம் வந்தவங்க வராதவங்கெல்லாம் கிடையாது. இந்த இன்ஃப்ளமேஷன். ஆனால் உண்மையாக சொன்னோன்னா கோவிட்ல அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க வந்து விட்டமின் டி கம்மியாக இருந்தவங்க தான். அது வேற. ஹார்ட் அட்டாக்ங்கிறது நீங்கள் வெறும் கோவிடை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. ஆனால் இப்போ ஜாஸ்தியானதுக்கான காரணமாக நம்ம அதை சொல்லலாம். ஒன் ஆஃப் த ரீசன். அதாவது 10 ரீசன் இருக்கு, நான் ஒரு ரீசனை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னா அது கோவிட் வந்தனால தான் வந்துடுச்சுன்னு கோவிட் மேலே பழிய போட்டிங்கன்னா அப்புறம் நம்மளால் வாழ்க்கையை மாற்றிக்கவே முடியாது. அப்படின்னா மிச்ச ரீசன்ஸ் என்னென்ன, அது என்ன அப்படிங்கும்போது உங்களோட லைஃப் ஸ்டைல். இந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஹைலி ப்ராசஸ் ஃபுட்டை நம்ம எப்போதுமே சாப்பிட்டதில்லை. ரீஃபைன் ரைஸ், ரீஃபைன் வீட். இன்றைக்கி வீட்டை வந்து குளூட்டன் கொடுக்கவே பயமாக இருக்குது கிளைண்ட்ஸ்க்கு. அந்த அளவுக்கு ரீஃபைண்டு. ஒன்றுத்தில் உமி இல்லை, தவிடு இல்லை, ஃபைபர் இல்லை. ப்ராசஸ்னால் ப்ராசஸ். சிப்ஸ் என்ன சிப்ஸு ஸ்மெல்லுங்கிறோம். நீங்கள் இதை நான் எப்போதும் சொல்கிறது தான். நேற்றுக்கு வீட்டில் பகோடா சாப்பிட்டீங்க, அதை இன்றைக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பஜ்ஜி சாப்பிட்டீங்க, இன்றைக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? போண்டா சாப்பிட்றீங்க, போண்டாவில் நூல் வருமா வராதா? போண்டாவோட வாசனை எப்படி இருக்கும்? ஆனால் 3 மாதம் பண்ண சிப்ஸு வாசனையாக இருக்குது. அப்போனா அந்த சிப்ஸில் என்ன இருக்கும்? ஒரு பேக்கெட்டில் போட்டனால உங்கள் வாசனை எப்படி இருக்கும்? அப்போனா அது சென்ட்டாக தான் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் சென்ட்டு. அப்போனா சென்ட் அடித்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை விற்கிறாங்க, நம்ம சாப்பிட்றோம். அது அழுகாமல் இருக்கிறதுக்கு விற்கிறாங்க. அப்போனா அது பெஸ்டிசைடாக தானே இருக்கணும். பாக்டீரியாவை கொல்லக்கூடிய ஆன்டிபாக்டீரியல் மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை வைக்கிறனால தான் பூஞ்சை பிடிக்காத ஒரு உணவு நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போனா ப்ராசஸ்டு. அப்போ ப்ரெட்டை வீணாக போகாமல் இருக்குது. ப்ரெட்டுனா மறுநாள் வீணாக போகணுங்க. ஆனால் ப்ரெட்டை வீணாக போகாமல் 10 நாள் வச்சு சாப்பிட்றோம். அப்போ ஏதோ ஒரு உயிரை அதாவது மைக்ரோப்ஸை கொல்லக்கூடிய விஷயம் நம்ம வயிற்றில் இருக்கிற மைக்ரோப்ஸையும் கொல்லும் இல்லையா? ஸோ அப்போ அதை நம்ம பார்க்கணும். ப்ராசஸ்டு இண்டஸ்ட்ரியல் ஆயில்ஸ். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் ஆயில்ஸ் வந்து மிகப்பெரிய த்ரெட்டு நம்மளுக்கு. அப்போ செக்கெண்ணெய் உபயோகப்படுத்துறத, செக்கெண்ணெய் வணிகத்தை நம்ம ஜாஸ்தி பண்ணணும். அப்புறம் பெஸ்டிசைடு, நிறையா உணவுகளில் வந்து பெஸ்டிசைடு வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஸோ அதுவும் இன்ஃப்ளமேஷனுக்கு ஒரு காரணம். என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸு அது. அப்புறம் எப்போதுமே இல்லாத அளவுக்கு ஆண்களுக்கு முக்கியமாக, பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜனால் அந்த எஃபெக்ட் கம்மி. நாங்கள் மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதையில் வந்து பெண்களோட பங்கு கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆண்களுக்கான ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பணம் சார்ந்த ஸ்ட்ரெஸ்ஸுகளை வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அழுத்தி வைக்கிறோம். இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு, எல்லாமே ஜாஸ்தி. ஒரு இஎம்ஐ கட்டுறதுன்னா அவ்வளோ, ஒரு வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பணம் சார்ந்த அழுத்தங்கள் ஜாஸ்தி. அந்த மாதிரி குடும்பம் சார்ந்த அழுத்தங்களும் ஜாஸ்தி. இந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வந்து எந்த காலத்துலேயும் நம்மளுக்கு இருந்ததில்லை. அப்புறம் சூரிய ஒளி கிடையாது நம்மளுக்கு, விட்டமின் டி, அப்புறம் ஒபேசிட்டி, இதெல்லாம் இருக்கிறதுனால வரக்கூடிய ஒபேசிட்டி. அப்புறம் நம்ம ஃபேட்டி லிவரை கூட கவனிக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபேட்டி லிவருக்கும் ஹார்ட் அட்டாக்குமே சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போது ஒபேசிட்டி, ஃபேட்டி லிவர், ஸ்ட்ரெஸ்ஸு, இன்ஃப்ளமேஷன், இது எல்லாத்தையும். அப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நான் இதில் சொல்லாத ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்கஹால்னால ஹார்ட் அட்டாக்லாம் வராது, மட்டையாயிடுவோம். ஹார்ட் அட்டாக் வந்தால் தெரியாத அளவுக்கு மட்டையாயிடுவோம். வேற என்ன? வேற ஃபாஸ்ட் ஃபுட்டாமா? ஃபாஸ்ட் ஃபுட் தான் சொல்கிறேன். ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட்டு, பிரியாணி. தெரியல. தூக்கமின்மை நம்ம போன எபிசோட பேசினோம். தூக்கமின்மை மிகப்பெரிய காரணம். ஸ்ட்ரெஸ்ஸுனால தூங்குறது இல்லை, தூங்காதனால நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகும், தூங்காதனால நம்மள பாடியோட சமநிலை சரியாகாது. ஸோ இங்கே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸு முக்கியமாக ரொம்ப காரணங்க. இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்க வந்து பெரும்பாலானவர்கள் பண விஷயமாவோ
இல்லை குடும்ப விஷயமாவோ இல்லை வேலை விஷயமாவோ ஏதோ ஒரு விஷயமான கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்பாங்க. இப்போ நான் யங்கேஜ் ஹார்ட் அட்டாக் ஒரு 3-4 பேர் பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து பணத்தொல்லையில் எங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார், ஃபினான்ஸில் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். பார்த்தா செத்து டக்குன்னு ஆடல. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் வந்து இன்ஃப்ளமேஷனை ஜாஸ்தி பண்ணும். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கணும். முக்கியமாக ஆண்கள் வந்து அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது ஸ்ட்ரெஸ்ஸை. பார்ட் ஆஃப் லைஃபாக வந்துருச்சு இப்போ எல்லாரும். பார்ட் ஆஃப் லைஃப்னு நம்ம சொல்லிக்கலாம். இட்ஸ் நாட் எ பார்ட் ஆஃப் லைஃப், இட்ஸ் வி கிரியேட்டட் அஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் லைஃப். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் எப்போதுமே முதுகில் விக்ரமாதித்த மாதிரி வேதாளத்தோடு தான் போவேன், நான் இறக்கி விட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இறக்கி விட மாட்டீங்க. அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக் வந்து அந்த வேதாளம் உங்களை தூக்கிட்டு போயிடும். அதை வந்து நீங்கள் வந்து அதை நியாயப்படுத்தவே முடியாது. உங்களுக்கு எல்லாத்தையும் விட உயிர் முக்கியம். எப்போதும் சொல்கிறது தான், எல்லாத்தையும் விட உயிர் முக்கியம். உங்கள் குடும்பம் சிதைஞ்சு போகலாம், ஆனால் உங்கள் உயிர் இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு அந்த குடும்பத்தை சரி செய்ய முடியும். உங்களோட கோடீஸ்வரங்க, நான் எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் வந்து ரோடுக்கு வந்து திரும்பி ஒருத்தர் திருப்பூரில் ஒரு ஓனர்கிட்ட பேசினேன். கஷ்டப்பட்டு கட்டின அத்தனை ஃபேக்ட்ரியும் கண்ணு முன்னாடி எரிஞ்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒய்ஃப் சொன்னாங்களாம், நீங்கள் எதுவுமே இல்லாமல் தானே இந்த ஃபேக்ட்ரி கட்டினீங்க, திருப்பி எதுவுமே இல்லாமல் உங்களால் கட்ட முடியும் அப்படின்னு அந்த ஒய்ஃப் சொன்ன வார்த்தையினால தான் நான் திருப்பி கட்டினேன். அப்படின்னா நீங்கள் எல்லாமே இழந்தாலும் நீங்கள் இருக்கீங்க, திருப்பி கட்டிடலாம். மேம் இப்போது எனக்கு இந்த ஃபுட்டு பற்றி சொன்னீங்க இல்லையா, ஃபுட்டு நல்லது தான், ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப கெடுதல். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நல்லது தான், ஆனால் ஃபாஸ்ட் எக்ஸசைஸ் இதுக்கு காரணமாக இருக்குமா? உடற்பயிற்சி மேலே நம்ம தேவையில்லாமல் பைய போட்டுட்ருக்கோம். இல்லை, நம்ம ஆக்சுவலாக நம்மளுக்கு உட்காந்து இருக்க ரொம்ப பிடிக்கும், உட்காந்து இருக்கிறது தாங்க கொள்ளும். ஆனால் சில பேர் ஜிம்மில் வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்ட், அது வந்து என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஹார்ட் பிரச்சனையை செக் பண்ண. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஹார்ட் பிரச்சனை ரெகுலர் மெடிக்கல் செக்அப் பண்ணுறதுல எக்கோ ரெகுலராக எடுக்கிறது இல்லை. கண்டிப்பாக இசிஜியோட இன்னைக்கு எக்கோவும் எடுக்க வேண்டியது. ஓகே. ஸோ இன்னைக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் அதையே சொன்னார். எல்லா டெஸ்ட்டும் காலைல பண்ணியிருக்காங்க, எல்லாம் நார்மலாக வந்து தான் சாயங்காலம் ஹார்ட் அட்டாக்கு, உயிர் இல்லையா. ஓகே. ஸோ இது எல்லாம் பண்ணினாலுமே நம்மளுக்கு நிச்சயம் இல்லை. அப்படிங்கப்போ பண்ணாதவங்களோட டேஞ்சர் ரொம்ப. லிவர் ஃபேட்டி லிவர் இல்லாமல் இருக்கா, இன்ஃப்ளமேஷன் இல்லாமல் இருக்கா, கார்டியாக் ரிஸ்க் மார்க்கர் எப்படி இருக்குது, டயபெட்டிக் இல்லாமல் இருக்கா, சரியாக கண்ட்ரோலில் பிபி கண்ட்ரோலில் இருக்கா, இது எல்லாமே பார்த்துட்டு ஜிம்மு போகிறத வந்து நான் பிளண்டாக பழி போட மாட்டேன். அது ஒன்று தான் உருப்படியாக செய்யும். அப்போ அதில் வந்து நான் பழி போடுறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அது வந்து நம்மளோட ஹார்ட் அட்டாக்கோட சதவீதத்தை அவ்வளோ குறைக்குது. ஓகே. உட்காந்து இருக்கிறது தாங்க கில்லிங். உட்காந்து இருக்கிறது தான். இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுறதோட ஒரு வாக் அண்ட் டாக் பேசினா அவ்வளோ நல்லது. இது எவ்வளோ நேரம் உட்காடுறோமோ அவ்வளோ நாள் நம்மளோட ஆயுள் குறையும். எந்த ஆதிவாசி, நிறைய ஆதிவாசிக்கு நான் போயிருக்கேன். சம்பல் பள்ளத்தாக்கு போயிருக்கேன், மணிப்பூர் போயிருக்கேன், ஆதிலாபாத் போயிருக்கேன், தெலுங்கானா ஆதிவாசிகள், கர்நாடகா ஆதிவாசிகள் நான் பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டில் ஆதிவாசிகள் பார்த்துருக்கேன், இவ்வளோ மாநிலங்களில் நான் ஆதிவாசிகள் பார்த்துருக்கேன். யாருமே அவங்க யார் வீட்லேயுமே சேர் இருக்காது. இப்போ நவீனத்தில் தான் இப்போ சேர் வந்தது. அவங்க வந்து இப்படி குந்தி உட்காருவாங்க, மணிக்கணக்காக குந்தி உட்காருவாங்க. அப்போ அவங்க நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. மனிதன் வந்து நடந்துக்கிட்டே இருக்க தான் பிறந்தவன், உட்காரவன் கிடையாது. அப்படிங்கும்போது உட்கார்றது தான் சிக்கலை தவிர்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது சிக்கல் அப்படின்னா அப்புறம் அது ஒன்று உருப்படியாக செஞ்சுட்டு நிப்பாட்டிட்டு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால நீங்கள் எதாக இருந்தாலும் மாடரேட்டாக பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறது, அதுவும் ப்ராசஸ் தானே, அதுவும் ப்ராசஸ். அப்புறம் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது, இதை இப்படி பில்ட் பண்ணுறது, இங்கே பாட்டு அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் கிடையாது. அது பாடி பில்டிங். அது உங்களோட கைடன்ஸோட நீங்கள் அதை வந்து ஒரு தொழிலாக பண்ணுங்கள், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆளாளுக்கு பாடி பில்டிங் எதுக்கு பண்ணணும்? ஹாபியாக பண்ணக்கூடாது. ஹாபியாக பண்ணவே தேவையில்லை. உங்களோட ஆரோக்கியத்துக்கு தான் ஒர்க் அவுட், உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கு ஒர்க் அவுட் கிடையாது. அதனால எல்லாமே மாடரேட்டாக பண்ணணும். அதுமாதிரி சுகர் 162 வகையான சுகர் இருக்குது, பேரில் சுகர் இருக்குது. என்ன சொல்கிறது, கேட்டால் வெல்லம் சாப்பிட்லாமாங்கிறாங்க. வெள்ளத்தில் இருக்கிற கேலரி சுகர் கேலரியோட ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி இடுப்பில் அப்புறம் விசரல் ஃபேட் ஸ்டோர் ஆகுது, தொப்பை ஸ்டோர் ஆகுது. இது எல்லாமே ஹார்ட் அட்டாக்கான விஷயங்கள் வந்து ஊக்குவிக்கும். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சால் ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் என்னெல்லாம் செஞ்சால் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சதவிகிதத்தை குறைக்க முடியும்னு என்னால் சொல்ல முடியும். எதனாலாம் செஞ்சால் சதவீதம் குறையும் அப்படின்னா, முதல்ல உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை பாருங்கள். எப்போ பாரு கோவப்படுறீங்களா,
எப்போ பாரு அப்யூசிவாக இருக்கீங்களா, டிராஃபிக் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா போய் சண்டை போடுற அளவுக்கு கோவம் வருதா? ஓகே ஓகே. ஸோ இப்போ சொல்லுவாங்க, இப்போ ஒரு பேட்டியில் கேட்டாங்க மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னா அது பெண்களுக்கு தானே வரும், ஆண்களுக்கெல்லாம் வருமா அப்படின்னா, பெண்கள் மூட் ஸ்விங்கில் கொலை பண்ணதில்லை, ஜெயிலில் ஆண்கள் தான் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்டில் வந்து ஒவ்வொரு தெருமுக்குலையும் யாரோ ஒரு ஆட்டோக்காரங்களும் யாரோ ஒரு பைக்காரங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது பெண்கள் மிக குறைவாக தான் பண்ணுறாங்க. அவங்க லெஃப்ட்டில் போட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டாலும் சிரித்து மழுப்பிட்டு ஓடிடுவாங்க. அவங்க சண்டை போடுறதில்ல. அவங்க வந்து ஏதோ பிஎம்எஸ் மூட் ஸ்விங்கோ எஸ்ட்ரோஜனோட மூட் ஸ்விங்கும் வச்சுட்டு தான் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் ஆண்களுக்கு இருக்கான மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸ்ட்ரெஸ். ஃபினான்ஷியலாக வரலாம், உங்களுக்கு ஃபேமிலியில் வரலாம், எதில் வேணாலும் வரலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறோமா? முதல் இண்டிகேஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் தூங்க மாட்டோம். ஓகே. அப்போ நிம்மதியாக தூங்குறோமா? தூங்கியும் நம்ம எதுக்காவது கவலைப்பட்டுட்டு இருக்கோமா? இரிட்டபிலிட்டி இருக்கா? நம்ம அப்யூசிவாக மாறி இருக்கோமா? வீட்டில் வந்து நீ எப்போ பாரு எரிஞ்சு உழேன்னு சொல்கிறாங்களா? நீ மாறிட்டேன்னு சொல்கிறாங்களா? அமைதியை தேடி போகிறோமா? ஸ்ட்ரெஸ்ல அமைதியாயிடுவாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அதாவது அந்த ஆமை ஓட்டுக்குள்ளே பூந்துக்கொள்ள, அது அதுக்கு பேர் அழகான பேருக்கு. அந்த ஓட்டுக்குள்ளே போய் உள்ளே போயிடுவாங்க, ஷெல்குள்ள ஒடுங்கிடுவாங்க. ஆண்களுக்கு அது அதிக மௌனமா இருக்கீங்களா? திடீர்னு குடிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? அடிக்ஷனு, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோட மறுவடிவம். ட்ரக்குக்கு ஏதாவது அடிக்டாக இருக்கீங்களா? இல்லை திடீர்னு வந்து நிறைய பெண்களோட பழக ஆரம்பிச்சிருக்கீங்களா? கேட்டால் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, அதனால பெண்களோட அப்போனா நீ ஸ்ட்ரெஸ்ஸை தான் சரி பண்ணணும். நீ வந்து ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸை ஜாஸ்தி பண்ணுறதுனால வந்து அது தவறு, சரி நான் இங்கே சொல்ல வரல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து டைவர்ட் பண்ணிட்டு, இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர். திடீர்னு ஆல்கஹால் அதிகம் எடுக்கிறது, ஸ்மோக்கிங் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஸ்மோக்கிங்னால ஹார்ட் அட்டாக் வரும். எங்கள் அப்பா இறந்ததே வந்து ஸ்மோக்கிங்னால அந்த ஹார்ட் அட்டாக்ல தான். நான் வந்து 49 வயசில் எங்கள் அப்பாவை பறி கொடுத்தேன் ஹார்ட் அட்டாக்னால, பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். 3 குழந்தைங்களை விட்டுட்டு எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ இன்றைக்கி நான் ஸ்மோக்கிங்கை பற்றி அவேர்னஸ் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எங்கே போனாலும். ஸோ ஆனால் நீங்கள் திடீர்னு ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஒர்க்குனால நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கீங்களா? இது எல்லாத்தையும் பாருங்கள். முக்கியமாக ஃபினான்ஸ், காசு இல்லாட்டி ஆணுக்கான ஸ்ட்ரெஸ் மிக அதிகமாக வரதை நான் கவனிக்கிறேன். ஏன்னா இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், பெண்கள் சம்பாதிக்கணும்னு சொல்கிறோம், அது நான் எப்போதும் சொல்லிட்டு இருக்கேன், அது வேறு விஷயம். ஆனால் ஆணுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கான பொறுப்பை வந்து ரொம்ப அதீதமாக தலையில் சுமத்துறோம். அதீதமாக சுமத்தி நீ ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா அந்த ஆண் தான் பொறுப்பு. அந்த வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த ஆண் தான் சம்பாதிச்சு போகணும், இல்லாட்டி அந்த ஆணுக்கான. ஸோ இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமையில, இன்னைக்கு இருக்கிற ஜிஎஸ்டியில் ஒரு ஆணால் வந்து சமாளிக்க முடியல, கிவ் அப் கொடுக்குறாங்க. அப்போ தான் இந்த ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவ்வளோ பிரச்சனையா. மேம், இந்த ஆண்களுக்கு வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் பற்றி பேசுனீங்க இல்லையா? இப்போ வந்து என்ன ஏஜ் கேட்டகரியில் ரொம்ப அதிகமாக மூட் ஸ்விங்ஸ் வருது? அரௌண்ட் 35 to 45. அது ஹார்மோனல் சேஞ்சஸ் மட்டும் எடுத்துக்கலாமா, இல்லை ஸ்ட்ரெஸ்னாலேயும் அதிகமாக வருது? ஸ்ட்ரெஸ்ஸே ஹார்மோனை பாதிக்கும். டயபெட்டிக் வரும். டயபெட்டிக்ங்கிறது இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன் தான். ஸோ டயபெட்டிக் வரும், லிவர் இதாகும். சின்ன பசங்க 21 வயசு பையன் ஸ்டேஜ் 2 லிவர் இதோட வரான், ஃபேட்டி லிவரோட. ஃபேட்டி லிவர் பண்ணிட்டோம், திருப்பி அந்த மாதிரியான உணவுகள், ப்ராசஸ் உணவுகள் வரப்போ அந்த ஃபேட்டி லிவர் அஃபெக்ட் ஆகுது. ஸ்டேஜ் 2 21 வயசு 23 வயசுங்கிறதெல்லாம் 15 வயசு பசங்கள்லாம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் எப்படி வாழ்கிறாங்க என்னன்னு தெரியல. அப்புறம் முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன், மொபைல் ஸ்க்ரீன் டைமுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸ்க்ரீனில் டிபெண்ட் ஆகிடுவாங்க, ஒரு 5 நிமிஷம் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த மொபைல் ஸ்க்ரீனை நீங்கள் இப்படி கண்ணுக்கு முன்னாடியே நம்ம சொல்ல மாதிரி தான், இந்த கண்ணுக்குள்ள வைக்கும்போதே அந்த சூரியன் ஒளியோட. ஃபேஸ்புக் லைக் வரலன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அது வந்து இப்போ பெண்கள், அதாவது பரவாயில்ல, இப்போ ஒருத்தர் பேசினேன், உங்களுக்கு என்ன மேடம் ஃபோட்டோவை போட்டு லைக் வாங்கிடுவீங்க, நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு. ஒரு டீனேஜர் பையன் சொன்னான், ஐயோ இன்பாக்ஸில் வந்து இப்படிலாம் பேசுகிறாங்களோ அப்படின்னு. அப்போ சொன்னேன், உங்களுக்கு என்ன ஆண்டி, எங்களுக்கு ஒருத்தர் கூட பதில் போட மாட்டேங்கிறாங்க, எங்கள் கஷ்டம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பசங்க வந்து அந்த தன்னை நிரூபிக்கணும், அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி. அட்டென்ஷன் சீக்கிங் தான் ஆண்கிறத வந்து நிரூபிக்கணும். ஓகே,
நான் ஒரு ஆண்மை மிக்கவன், இந்த இந்த சமூகம் அப்படிதான் உருவாக்கியிருக்கு. நீ வந்து இந்த இந்த கல்லை தூக்கு, ஜெண்டர் இஷ்யூஸ் இதெல்லாம். நீயும் ஒன்று சாதாரண ஆனாவும் நீ வாழலாம் அப்படின்லாம் விடுறது இல்லை. அதுவும் இந்த ஃபேஸ்புக்கில் விடுறதே இல்லை. நீ ஜிம்முக்கு போய் காமிக்கணும், தலையை இப்படி வைக்கணும், தலைமுடியை இப்படி வைக்கணும், இப்படி வருது கலரிங் பண்ணணும், இப்படி வைக்கணும், இப்படி ஒரு ஒரு என்ன சொல்ற பைக் ஓட்டணும் அப்படிங்கிற அந்த பியர் ப்ரெஷர் வந்து ஆண்களுக்கு மிக அதிகமாக இருக்கு. அப்புறம் ஒருத்தன் வீடு வாங்கிட்டா நான் ஒன்றும் வீடு வாங்கலை, ஒருத்தன் கார் வாங்கிட்டா நம்ம ஒன்றும் கார் வாங்கலை. மனைவிகளாம் அதை சொல்கிறாங்க, நீ ஒரு ஆண்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்ப எப்போ பாரு நான் இப்படி தான், நான் ஒரு ஆண் நிரூபிச்சுட்டே இருக்க முடியுமா? ஆனால் மேம் ஏதோ ஒரு வகையில் ஆண் வந்து அந்த லைஃப் சைக்கிளில் மாட்டிக்கிட்டான். இப்போ லைஃப் சைக்கிள் இருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறை? துணிவாக வரணும். என்னென்ன வழிமுறை? என்னால் இவ்வளோதான் முடியும். நான் சோம்பேறியாக இருக்கணும்னு சொல்லலை, சம்பாதிக்கணும். என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும், இதுக்கு மேலேயும் நான் உழைச்சி பார்க்குறேன். ஆனால் என் உடலை நான் கெடுத்துக்க மாட்டேன். காலையில் 1 மணி நேரம் நான் வாக்கிங் போகிறேன். ஜிம்மு போகிறது அதெல்லாம் அவங்க இஷ்டம். ஆனால் ஒரு வாக்கிங் நான் கண்டிப்பாக போகிறேன். என்னோடய உணவுகளை ப்ராசஸ்டு இருக்கக்கூடாது. நைட்டு நான் நல்லா தூங்குறேன். விட்டமின் டி இதெல்லாம் இருக்கா? 40 வயசுக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு தடவை பிளட் ரிப்போர்ட்டு, இசிஜி, எக்கோ இதெல்லாம் எடுத்துக்கிறேன். டாக்டர் சொன்னாங்க அப்படின்னா போஸ்ட் கோவிடுக்கான மாத்திரைகள் ஏதாவது இந்த மாதிரி மாத்திரைகள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா டாக்டர் பார்க்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை டாக்டர் பார்க்கணும். அப்படிங்கும்போது நான் ஹார்ட் அட்டாக் வருமா வராதான்னு என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சதவீதத்தை கண்டிப்பாக குறைக்க முடியும். அப்புறம் வந்து உடனே ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா உடனடியாக மருத்துவமனைக்கு ஆடாம அசையாமல் தூக்கிட்டு போகணும். உணவுகளை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஒபேசிட்டி வந்து இட்ஸ் எ பிக் கில்லர். சிட்டிங் எப்படி ஒரு கில்லரோ ஒபேசிட்டி வந்து பெரிய கில்லர். அது ஒபேசிட்டி இருந்தாலே வந்து ஹார்ட் அட்டாக்கோட பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே மேம். அதுவும் தூக்கமின்மை கூட ஒரு காரணமாக சொல்லலாம். இதெல்லாம் காரணம். ஒபேசிட்டி மெயின் காரணம். ஒபேசிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் உடலை அதை அதை அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ்லாம் பண்ணும். ப்ரீத்திங், ரிலாக்ஸேஷன், உடம்புலேருந்து அந்த அந்த ரிலாக்ஸ்டாக ஹார்ட் அட்டாக். அந்த ஒபேசிட்டிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் தொடர்பு இருக்கா மேம்? கண்டிப்பாக இருக்குது. கட் பிரெயின் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கட் அப்படிங்கிறது நம்மளோட 2வது மூளை. இங்கே தான் செரோட்டினின்லாம் உற்பத்தி ஆகுது. அப்போ கட்டு நம்மளோட பிரெயின் இருக்கு இல்லையா, பிரெயினில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கட்டை பயங்கரமாக பாதிக்கும். அதனால் உங்களோட நியூட்ரிஷன்லாம் சரியாக எடுக்காது. நீங்கள் B12 டெஃபிஷியன்சி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கவங்க கூட B12 இருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க, ஆனால் கட்டு வந்து நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணாது. ஸோ அப்போ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி உருவாகும். ஸோ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் கட் பிரெயின் ஆக்சிஸ்ன்னு. கட் மைக்ரோபயோட்டா வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட மைக்ரோபயோட்டாவோட சமநிலையை அப்படியே காலி பண்ணிடும். உங்களோட ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் உணவுகள் வந்து உங்கள் மனசை சாந்தப்படுத்தும். மூளையும் உடம்பும் வேற வேற நீங்கள் நினைக்கிறதே ஒரு நம்மளோட மனம் வேற உடல் வேற. மனதுக்கு போய் இந்த மருத்துவரை பார்க்கணும், உடலுக்கு இந்த மருத்துவரை பார்க்கணும் இல்லை, உடலையும் நீங்கள் சரி பண்ணாதான் மனசு சரியாக இருக்கும், மனசையே சரி பண்ணாதான் உடல் சரியாக இருக்கும். இல்லாட்டி ஏன் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் அட்டாக் வருது. அப்போனா உங்கள் மனநிலை சரி இல்லாட்டி உங்களோட உடல்நிலை பாதிக்கப்படுது. உங்களோட உணர்வு சரியில்லாட்டி உங்கள் உடல்நிலை பாதிக்கப்படுது. உங்களோட உணவு சரியில்லாட்டி உங்கள் உணர்வு பாதிக்கப்படுது. ஸோ இது ஹோலிஸ்டிக்காக தான் அப்ரோச் பண்ண முடியும். நம்ம வந்து பிளைண்டாக வந்து இந்த மாத்திரை சாப்பிட்டா இது சரியாயிடும், இன்னைக்கு ஜலதோஷமே சரியாக மாட்டேங்குது, ஒரு வாரத்துக்கு வந்துடுது, திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஜலதோஷம் வந்துடுது. அதை நம்ம பிடிச்சி வச்சிருக்கோமா, அது நம்மள பிடிச்சி வச்சிருக்கானே தெரியல. ரொம்ப நன்றி.